வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான வாகன இறக்குமதி குறித்து வெளியான தகவல். தமிழர் பகுதியிலிருந்து நள்ளிரவில் தென்னிலங்கை நோக்கி சென்ற பேருந்து விபத்து, ஒருவர் பலி, பலர் காயம். உப்பு இறக்குமதி தொடர்பில் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை. கனடாவில் மற்றொரு தமிழின அழிப்பு நினைவகம், எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். பிரித்தானியாவில் ட்ரம்ப் நுழையக்கூடாது, கிளம்பிய கடும் எதிர்ப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்டதிலிருந்து இதுவரையில் $200 மில்லியன் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அத்துடன் இதுவரையில் வாகன இறக்குமதிக்காக $450 மில்லியன் கடனுறுதி கடிதம் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் நந்தலால் வீரசிங் தெரிவித்துள்ளார். இதுவரை திறக்கப்பட்ட கடனுறுதி கடிதங்களின் மொத்த மதிப்பு வாகன இறக்குமதி அதிகரிப்பை குறைப்பதாகவும் இது அடுத்த 3 மாதங்களுக்கு தொடரும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக $1 பில்லியன் வரை ஒதுக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியின் வெளியார பகுதியில் மட்டக்களப்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து முன்னால் பயணித்த லாரியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 2:45 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் 12 பயணிகள் மற்றும் லாரியின் ஓட்டுநர் காயமடைந்து தங்காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் ஆபத்தான நிலையில் இருந்து பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை. சடலம் தங்காலை மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுகாதார அமைச்சகத்திலிருந்தோ அல்லது அமைச்சகத்தின் கீழுள்ள நிறுவனங்களிடமிருந்தோ உப்பு இறக்குமதி செய்வதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விடயத்தை தெளிவுபடுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு நாட்டுக்கு உப்பு இறக்குமதி செய்வதற்கு பல்வேறு தடைகளை உருவாக்கி வருவதாக வெளியான செய்தி தவறானது எனவும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சகம் அல்லது அதன் கீழ் உள்ள எந்தவொரு நிறுவனத்தால் அத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை என்றும் ஊடகங்களில் பல தவறான செய்திகள் பரப்பப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பி. ஆனந்த் ஜெயலால் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து மேலும் விளக்கம் அளித்த சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் 2025 மே 22 நிலவரப்படி 117 இறக்குமதியாளர்கள் உப்பு இறக்குமதி செய்வதற்கு அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவுக்கு கோரிக்கை கடிதங்களை சமர்ப்பித்துள்ளதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை டொரண்டோ நகரில் அமைப்பதற்கான தீர்மானம் டொரண்டோ நகர சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. தென்மேற்கு தொகுதி நகரசபை உறுப்பினர் பார்த்தி கந்தவேல் இந்த தீர்மானத்தை முன்வைத்துள்ளார். டொரண்டோவில் தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை அமைப்பதற்கு தமிழ் சமூகத்துடன் இணைந்து டொரண்டோ நகரசபை பணியாற்ற இந்த தீர்மானம் கோரப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை நகரசபை உறுப்பினர் ஜோஸ் மெட்லோ வழிமொழிந்துள்ளார். தனது தீர்மானத்தை டொரண்டோ நகரசபை ஏகமனதாக நிறைவேற்றியதில் பெருமை கொள்கின்றேன் என வாக்கெடுப்பின் முடிவில் பார்த்தி கந்தவேல் தெரிவித்தார். இந்த தீர்மானத்தை ஏகமனதாக ஆதரித்து நகர முதல்வர் ஒலிவியா சாவ் உட்பட ஏனைய நகரசபை உறுப்பினர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு வரக்கூடாது என புகார் மனுவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பிரச்சாரத்துக்கு பிரித்தானியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா சென்றிருந்த பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் பிரித்தானியா வருமாறு ட்ரம்புக்கு மன்னர் சார்லஸ் அளித்த அழைப்பிதழை அவரிடம் கையளித்துள்ளார். இருப்பினும் ட்ரம்பின் பிரித்தானிய வருகையை எதிர்த்து சுமார் 50 புகார் மனுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவை 50,000 கையெழுத்துக்களையும் பெற்றுவிட்டன எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு ட்ரம்ப் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே எதிர்ப்பு உருவாகியுள்ளது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.